ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம். 5 கோடி வீரரை விட்டுட்டு, அதாவது 5 கோடிக்கு ஒரு பிளேயரை சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. அவரை விட்டுட்டு 10 கோடிக்கு போன வீரரை வந்துட்டு அதர் டீம்லேருந்து எடுத்திருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க. இது ஒரு தைரியமான முடிவு. ஆனால் வேற லெவல் பிக்கு. அதாவது லாட்ரி சீட் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, அது ஒரு சூதாட்டம் தான். திடீர்னு கிளிக் ஆகும், திடீர்னு கிளிக் ஆகாது. ஆனால் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் வேற லெவல் ஒரு நாளில் கோடீஸ்வரன். அந்த தியரியில் தான் எம்எஸ் தோனியும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் தைரியமாக ஒரு லாட்ரி சீட் எடுத்திருக்காங்க. அந்த லாட்ரி சீட் வந்துட்டு பம்பர் ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதனால தான் அந்த அதர் டீம் வந்துட்டு சிஎஸ்கே டீம் கிட்ட கை மாற்றிருக்காங்க. ஓகேவா, ட்ரெட் மெத்தட் படி இரு டீமும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணி சிஎஸ்கே டீம்லேருந்து ஒரு பிளேயர் அங்கே போகிறாரு, எஸ்ஆர்ஹெச் டீம்லேருந்து அந்த பிளேயர் சிஎஸ்கே டீமுக்கு வராரு. அதாவது எல்லோ ஜெர்சி ஆரஞ்சு ஜெர்சியாக மாறப்போகுது, ஆரஞ்சு ஜெர்சி எல்லோ ஜெர்சியாக மாறப்போகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐபிஎல் 25 இந்த வருடம் ஆரம்பிக்குதுங்க. அண்ட் மார்ச் 14 மிக பிரம்மாண்டமாக தொடங்குகிறது என்றே சொல்லலாம். ஓகே, அதாவது தோனிக்கு வந்துட்டு லாஸ்ட் இயர், அதனால் வேற லெவலில் கூஸ் பம்ப் இருக்கும் என்றே சொல்லலாம். ஆல்ரெடி அவர் வரும்போதே டெசிபிள் சவுண்டு வந்துட்டு 128 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வருங்க. இப்போ கடைசி இயர் வேற என்னம்மா சத்தம் ஆர்ப்பரிக்க போகுதுன்னு ஒவ்வொரு ஃபேன்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங்கிற மாதிரி. ஓகே, 10 கோடிக்கு வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு முகமது ஷமி எடுத்திருந்தாங்க. அவர் ஒருத்தவர் தான் நம்பி இருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹோப்பு. காரணம் என்னன்னா, டி நடராஜனையும் விட்டுட்டாங்க அண்ட் ஏலத்தில் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா. அவங்க வந்துட்டு ஃபாரின் பிளேயரை நம்பினாங்களே தவிர பேட்டர்ஸை, இந்தியன் சீமர்ஸை நம்பாதவன் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைங்க. டி நடராஜனையும் விட்டுட்டானுங்க, பூமியையும் விட்டானுங்க. பூமி தாங்க சுற்றுவார் நல்லா, அதாவது ஸ்விங் பண்ணுவார் புவனேஸ்வர் குமார். 2 பேரையும் விட்டுட்டு இவங்க நக்கிட்டு தான் உட்கார போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த நிலையில் அதாவது முகமது ஷமிக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகேவா, அதாவது தீபக் சகாரி எப்படி நொண்டி போடுவார், கால் செத்த பய மாதிரி நான் ஃபிட்டுன்னு சொல்லுவார், உள்ளே வந்து போட்டு 2 மேட்சுக்கு அப்புறம் ஓடி போயிடுவார். ஓகேவா, இதனால் மிகப்பெரிய பலத்தை அடி வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே. இதே மெத்தடில் தான் முகமது ஷமி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா, ஒரு 50% காலில் தான் இருக்குது. இந்த சூழலில் அதாவது இவங்களே சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கலீல் அகமதை சிஎஸ்கே 5 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அவரை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, அதாவது மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கை மாற்றுறது. கலீல் அகமது எங்களுக்கு வேணும், நீங்கள் முகமது ஷமியை எடுத்துக்கங்கன்னு கேட்க, தோனி இங்கே தான் தைரியமான முடிவை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா முகமது ஷமி வரும்போது விரட்டினாங்க சிஎஸ்கே, ஆனால் 10 கோடிக்கு போனதுனால பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. பட் இந்த சூழலில் வாண்டடாக வரலட்சுமி வருதுங்க. சென்னை டீம் வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா சென்னை ஆடுகளத்தில் 7 மேட்ச் நடக்குது. ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ணிடலாம். 100 முகமதுலாம் இருக்கார், வேற லெவலில் அஸ்வின் இருக்கார். 14 மேட்ச் ஜெயிச்சுட்டு அதர் கண்டிஷனில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் 16 பாயிண்ட் டேரெக்டாக குவாலிஃபைடு. அதனால் ஒரு ரிஸ்க்கான முடிவு எடுத்திருக்காங்க. முகமது ஷமி இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் வேறு மாதிரி போடுவார். கிளிக் ஆகிட்டான்னு வைங்களேன், 100% இன்ஜுரி ரெக்கவர்னா 6வது டைட்டில் உறுதி சிஎஸ்கேவுக்கு. அதனால எஸ்ஆர்ஹெச் கிட்ட இவரை கலீல் அகமதை கொடுத்துட்டு நீங்கள் அவனை வச்சு கிண்டுவீங்களோ களி ஆக்குவீங்களோ அது உங்கள் காரியம். பட் உங்கள் ஒப்பந்தத்துக்கு நாங்கள் அக்ரி பண்ணுறோம், முகமது ஷமியை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, இப்போ இந்த விதிமுறையின்படி ட்ரெட் மெத்தட் விதிமுறையின்படி முகமது ஷமி அண்ட் சிஎஸ்கே டீம்லையும் கலீல் அகமது எஸ்ஆர்ஹெச் டீம்லையும் விளையாட போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த வருடம் ஐபிஎல். சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டோட இந்த முடிவு கரெக்டான நகர்வா, முகமது ஷமி சரியான மூவா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.